Tech Linux channel. Today என்ன பார்க்கணும்னா லினக்ஸோட கமாண்ட்ஸ் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கமாண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே. நீங்கள் ஒர்க்கு என்விரான்மெண்ட்டில் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா EC2 கனெக்ட் பண்ணுவோம் SSH மூலயமா. ஓகே, ரூட் யூஸரை போய்க்குவோம். ஓகே, ரூட் யூஸரை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா யூநேம். ஆக்சுவலாக இந்த கமாண்ட் என்ன ஷோ பண்ணுன்னா EC2ஓட ஹோஸ்ட் நேம், என்ன கர்னல், என்ன ஆர்கிடெக்டு, இது எல்லாமே ஷோ பண்ணும். OS டீட்டெயிலு, மிஷின் டைப்பு அண்ட் வெர்ஷன்ஸ், இது எல்லாமே இது ஷோ பண்ணும் யூநேம் ஏ. நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம் அதாவது இந்த சர்வரோட நேம். இது எதுக்காக யூஸ் ஆகுனா, இப்போ ஸ்டேஜிங் சர்வர், டெவலப்மெண்ட் சர்வர், இல்லை DNS சர்வர், இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு நம்ம நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதா இந்த சர்வர்ன்ற. அதுக்காக தான் இது. ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பண்ண முடியும். அது இன்னொரு வீடியோஸில் நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்னா OS செக் பண்ணுறது. இந்த கமெண்ட் மோஸ்ட்டாக எல்லோரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸு, இது வந்து OS லைக் ஃபெடோரா OS எல்லாம் ஷோ பண்ணது பார்த்துட்டிங்கன்னா. நேமு, ரிலீஸ் டேட்டு, அமேசான் லினக்ஸு, இது கர்னல் நேமு, இது OS எல்லாமே இப்போ ஷோ பண்ணுது. இது உபுண்டுலனா வேறு கமாண்ட் வரும். உபுண்டில் வந்து எந்த கமாண்ட்னா LSB. இப்போ நான் இந்த கமாண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா வராது. ஆக்சுவலாக இது அமேசான் லினக்ஸ்னால் ஷோ பண்ணாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கமாண்ட் வந்து உபுண்டு, டெபைனில் இந்த மாதிரி மற்ற OSலாம் செக் பண்ணிங்கன்னா இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். இந்த இதில் வந்து cat etc OS ரிலீஸ். இந்த நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா அப்டைம். எத்தனை யூஸர் லாகின் பண்ணிட்டுருக்காங்க, லோட் ஆவரேஜ், எப்போ இருந்து அப்டைமில் இருக்குது. அதாவது இப்போ 5 days இருந்தால் அந்த 5 days காட்டும், ஷோ பண்ணும். இப்போ 5 days வந்து EC2 கிரியேட் பண்ணி இத்தனை டேஸாக ரீபூட் ஆகாமல் அப்படியே ரன்னிங்கில் இருக்குது ஷோ பண்ணும் அப்டைம் கமாண்டு. நெக்ஸ்ட்டு கமாண்ட் டாப் கமாண்ட் என்ன காட்டோம்னா லோட் ஆவரேஜ், எத்தனை யூஸர் லாகின் பண்ணியிருக்காங்க, மெமரி, CPU எவ்வளோ யூசேஜ் ஆகுது, இல்லை ஜோம்பி ப்ராசஸ், எல்லாமே ஷோ பண்ணும். டாப்னே தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போடலாம், இதை பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கமாண்ட் தான் மோஸ்ட்லி நம்ம ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவாங்க. டாப் கமாண்ட் அதாவது ஒரு சர்வர் எவ்வளோ லோடு இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டு, ஏன்னா லோடு அதிகமாகச்சுன்னா சர்வர் ஸ்டாப் ஆகிடும். அதனால் இந்த மோஸ்ட்லி இந்த கமாண்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம் அடிக்கடி, சிஸ்டம் இன்ஜினியர், லினக்ஸ் சிஸ்டம் இன்ஜினியராக இருந்தால். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் கமாண்ட். பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஷோ பண்ணுது. இப்போ என்ன இதில் ஸ்டோரேஜ் என்னென்னா ஆக்சுவலாக இது 8 GB ஸ்டோரேஜ் நான் எடுத்திருக்கேன். வேல்யூம் ஆட்டோமேட்டிக்காக சர்வர் கிரியேட் பண்ணுறப்ப 8 GB வரும். அதனால் வந்து இப்போ 2 GB வந்து நான் யூஸ்ஃபுல் இருக்கேன், 5 GB வந்து அவைலபிளில் இருக்குது. அப்புறம் மற்ற எல்லாமே ஷோ பண்ணுது, எந்தெந்த பார்த்து என்னென்ன சைஸில் மெமரி எடுத்துக்குது, ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்குதுன்னு உங்களுக்கு என்ன பாருங்கள். இந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண இந்த மெமரி சைஸு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பார்த்து ஃபைல் சிஸ்டம் இது எல்லாமே ஷோ பண்ணும். இது ஃப்ரீ -H என்னென்னா ரேம் ஸ்பேஸ் காட்டும், ஸ்வாப் யூசேஜ் எவ்வளோ ஸ்வாப் பண்ணியிருக்கோம், மெமரி யூசேஜ் எல்லாமே காட்டும். இப்போ வந்து மெமரி வந்து இது 2 GB ரேம், அதனால் வந்து 1 GB ஸ்வாப் நம்ம எதுவுமே பண்ணலை, 1 GB ரேம் செக் பண்ண. நெக்ஸ்ட்டு CPU ஆர்கிடெக்ட் கமாண்டு. CPU ஆர்கிடெக்ட் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இந்த கமாண்ட் LSCPU. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்கிடெக்ட் 32 பிட்டு, 64 பிட்டு, அட்ரஸ் சைஸு, CPU ஃபேமிலி 6,
கோரு, CPU ஃபேமிலி, மாடல், சாக்கெட் எல்லாமே இங்கே ஷோ பண்ணது பார்த்துக்கிங்களா. CPU சைஸு 2. சிபியோட ஆர்கிடெக்ட் எல்லாமே இந்த கமாண்ட் ஷோ பண்ணும். LSCPU. நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்டோரேஜை வந்து ஷோ பண்ணுற கமாண்ட் LSBLK. ஸ்டோரேஜ் நான் 8GB எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ பண்ணுதா 8GB. இந்த 8GB தான் நான் பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணுறேன் இந்த EC2க்கு டிஸ்க்கு. இதுதான் பிளாக் ஸ்டோரேஜ் டிவைஸோட ஆர் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு வச்சுக்கோங்களேன். அதோட பார்ட்டிஷன் எல்லாமே இதுதான் ஷோ பண்ணும். பிளாக் ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க்கு அண்ட் பார்ட்டிஷன் எல்லாமே LSBLK கமாண்ட் தான் ஷோ பண்ணும். நெக்ஸ்ட்டு ஐபி அட்ரஸ் ஷோ பண்ணுற கமாண்ட் 127.0.0. இது லோக்கல் அட்ரஸ். ஈத்தர்நெட்டு ஐபி எல்லாமே ஷோ பண்ணும். பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்களா. ப்ரைவேட் ஐபி ஷோ பண்ணுதா 172.31.20.139 ஷோ பண்ணுங்களா. இங்கே நான் பிளாக் LSBLK சொன்னல, இது பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் டைப் சொல்லணும்ல, அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டோரேஜ் வேல்யூம் சைஸ் 8GB ஷோ பண்ணுதா. இதுதான் இது ஷோ பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ யார் லாகின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு ஹூ ஏஎம்ஐ போட்டால் ரூட் இவங்க வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ பண்ணது பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் பாருங்கள் ஹூ ஏஎம்ஐ இது ரூட்டு. இப்போ நான் யார் லாகின் பண்ணியிருக்காங்கன்னு ஷோ பண்ணுறது ஹூ ஏஎம்ஐ யார் இப்போ லாகின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட் கமாண்ட் Thursday October 9. டுடே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அதோட டேட்டு டைம்லாம் ஷோ பண்ணுது. இது டேட் கமாண்ட். மெமரி இன்ஃபோ காட்டுறதுக்கு வந்து என்ன கமாண்ட்னா கேட்டு ப்ராசஸ் இன்ஃபோ. இது மெமரியோட இன்ஃபோ. எந்தது என்னென்ன எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுது, அந்த எல்லா ஸ்வாப் நம்ம பண்ண வேலை ஃப்ரீ -h போட்டு பார்த்தோம், அதில் பார்த்துருப்பீங்க. ஸ்வாப் 0 இருக்கா, இங்கே பாருங்கள். ஸ்வாப் எதுவுமே பண்ணல, அதனால தான் இப்போ இது 0லாம் காட்டுது. மெமரி இன்ஃபோ பார்க்குறதுக்கு கேட்டு /pros.meminfo. CPU இன்ஃபோ பார்க்குறதுக்கு கேட்டு etc CPU இன்ஃபோ. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். etc கிடையாது, PROC. இது வந்து CPU இன்ஃபர்மேஷன். கோர் ஐடி CPU இன்ஃபர்மேஷன் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வரும். CPU ஃபேமிலி, மாடலு, மைக்ரோ கோடு, இது CPU இன்ஃபர்மேஷன். கேட்டு /PROC/CPU இன்ஃபோ. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங் ரீபூட் ஆச்சுன்னா அதை கேர்னலு பூட் மெசேஜ் அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னா மெசேஜ். சரி, இதை பார்த்தா தெரியும். இது பூட்டான இப்போ சர்வர் ரீபூட் ஆச்சு, பூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கு கமெண்ட் என்னன்னா மெசேஜ் கிடையாது, TMESG போட்டு ஸ்லாஷ் போட்டு லெஸ் போட்டிங்கன்னா பார்த்தீங்களா. ரேமு எப்படி ரீபூட் ஆகுது, அதோட ப்ராசஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சர்வர் வந்து இப்போ EC2 ரீபூட் ஆச்சுன்னா பூட் ஆகுதுன்னா எப்படி அதோட ஸ்டார்ட் ஆகுது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீபூட் ஆகிறப்ப ஏதாவது எரர் ஏதாவது ஷோ பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ
இந்த கமாண்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இது ஹார்ட்வேரு ஏதாவது ஸ்டார்ட் அப்பில் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமாண்ட் போட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். இது மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். இது வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கமெண்ட்ஸ்னு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த கமெண்ட்லாம் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இதில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் தான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த கமெண்ட் நீங்களும் ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த கமெண்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சிஸ்டமில். இதை பற்றி நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் நேம், டாப் கமாண்டு, இதெல்லாம் முக்கியமான கமாண்ட்ஸு. இதை பற்றி நம்ம தனியாகவே பார்ப்போம். டாப் கமாண்டு, எல்எஸ்பிஎல்கே, ஃப்ரீ ஐஃபன் ஹச்சு, இது மோஸ்ட்லி ஃப்ரீ ஐஃபன் டிஸ்க் ஸ்பேஸு, இது எல்லாமே ஷோ பண்ணுற கமாண்ட் எல்லாமே. இந்த இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கமாண்டு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நீங்கள் வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறப்ப நோட்டிஃபிகேஷன் காட்டணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு டெவாப்ஸுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.